தோனி 77 கிடையாது ஆனா 7 தோனியாடா நீ தம்பியோட ஜாலியாக அடிச்சிட்டு இருந்தான். ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா போலீஸ் இருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் சேனல் ஆரம்பித்து இது எங்களுக்கு வந்து 2வது தீபாவளி ஆச்சு. ஸோ ஜப்பானில் நம்ம ஊரில் வெடிக்கிற மாதிரி இந்த யானை வெடி ஆட்டம் பாம்பெலாம் வந்து வெடிக்க முடியாதுங்களாம். பிடிச்சி உள்ளே தள்ளிடுவானுங்க. அதனாலேயே இங்கே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான பட்டாசு மட்டும் வெடிக்கணும். கம்மி மத்தாப்பு அந்த மாதிரி விஷயம் தான். அதுவும் நம்ம பர்மிஷன் வாங்கி குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் வெடிக்கணும். அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஊரில் இருக்க சந்தோஷங்கள் வந்து இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி. அதாவது நான் இங்கே ஸ்வீட் செஞ்சு இங்கே நிறைய ஃபுல் கம்யூனிட்டி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி ஒரு கம்ப்ளீட் கம்யூனிட்டியாக செலிப்ரேட் பண்ணுவோம் இங்கே. ஸோ அதை பற்றி நான் கம்ப்ளீட் வீடியோ வந்து பார்க்கலாம் இன்னைக்கு. தோனி 77 கிடையாது ஆனா 7 தோனியாடா நீ ஹேப்பி தீபாவளி. வாங்க தீபாவளி போய் செலிப்ரேட் பண்ணலாம். கலக்க போவது யாரு? நீதான். நீ கலங்கஸ்தப்பா. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹால் புக் பண்ணிக்கிட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் மட்டும் வச்சாச்சு. இங்கே வந்து நாங்களே எல்லாம் கம்ப்ளீட்டாக டெக்கரேட் பண்ணியாச்சு. நிறைய பேர் ஃபேமிலி சேர்ந்து ஒவ்வொரு விஷயமா டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அப்படி டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. நாங்கள் அப்படியே ஒவ்வொரு குரூப்பாக போய் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படி எல்லா ஃபேமிலியும் வந்துகிட்டே இருக்கும்போது நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சு வெளியே வந்தோடனே நல்ல ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. நல்லா ஆனியன் பக்கோடாவும் டீயும் கொடுத்தாங்க. அது நல்லா சாப்பிட்டு வெளியே வந்தால் நல்லா பிச் டார்க்கில் இருந்தது 5:30க்கு. ஏன்னா இங்கே வின்டர் ஆரம்பிச்சதுனால நைட் வந்து சீக்கிரமே வந்துடுது. அக்டோபர் மாதம் வந்து அதுக்குள்ளேயே இந்த அளவுக்கு வின்டர்னால் கஷ்டம்தான். இப்போ ஆப்போசிட்டில் ஒரு கிரவுண்ட் இருக்குல்ல, ஸோ அங்கே இந்த கிரவுண்டில் தான் வந்து பட்டாசு வெடிக்கணும். அதுவுமே குறிப்பிட்ட டைமில் அலாட் பண்ண டைமில் மட்டும்தான் வெடிக்கணும். நாங்கள் பட்டாசு வீட்டில் வச்சுருந்தோமா, அது எடுக்க போகும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் லைட் எரிஞ்சது பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் யோசிச்சோம், ஆமாம் தீபாவளிக்கெல்லாம் இங்கே வந்து லைட்டு எல்லாம் போடுறாங்க, எல்லாமே இண்டியன்ஸ் தான் போல். ஸோ இந்த லைட்டு வந்து டிசம்பர் 25க்கு வச்சுருப்பாங்க, நியூ இயர் வரைக்கும் வச்சுருப்பாங்க இது எல்லாமே. ஸோ பட்டாசு வெடிக்கும் போது குறிப்பிட்ட இடத்துல அலாட் பண்ண இடத்துல மட்டும்தான் வெடிக்கணும், வேற எங்கேயும் வெடிக்கக்கூடாது. நாங்கள் ஜாலியாக பற்ற வச்சு வெடிச்சிட்டு இருந்தோம். அதே எல்லா பட்டாசும் வெடிக்க முடியாது, சத்தம் வராத பட்டாசு மட்டும் தான் வெடிக்க முடியும் மோஸ்ட்டாக. கொஞ்சம் ஃப்ளவர் பாஸ்லாம் வெடிக்க தம்பி கொஞ்சம் பயந்தான். அப்படியே போப்போ அவனே பழகி அப்புறம் கடைசியில் வச்சுட்டான். அது நல்லா அழகாக சூப்பராக வந்தது. எல்லாம் பண்ணுறபோது சடனாக எல்லாருமே வெடிக்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து கொடுத்த டைம் முடிஞ்சது என்னமோ தெரில, காப்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஏன்னா வந்து வெடிக்கும் போது ரொம்ப ஸ்மோக் வந்தது, காற்று ரொம்ப அடிச்சனால சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆச்சு அந்த ஸ்மோக்கு. அது வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க போல், நிறைய பக்கம் வருதுன்னு. அதனால் நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ இந்த என்ஜாய்மெண்ட்டில் வந்து போலீஸ் உள்ளவரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி கொஞ்சம் டைம் கொடுத்தாங்க, கொஞ்ச நேரம் வெடிங்க அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக வெடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எடுத்து நாங்களே க்ளீன் பண்ணணும், எல்லாத்தையும் நெருப்பை அணைச்சிட்டு நாங்களே க்ளீன் பண்ணணும். ஸோ அந்த கேப்பில் ஒரு ஜாப்பனீஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பார்த்துட்டே இருந்தான். நாங்களும் அவனுக்கு வந்து ஒரு சின்ன சான்ஸ் கொடுத்தோம். அவன் ஜாலியாக வெடிச்சிட்டு இருந்தான், சூப்பராக அடிச்சிட்டு இருந்தான். அவனுக்கு இது என்ன அக்கேஷன்னு தெரியான்னு தெரில, ஆனால் அவனோட சந்தோஷத்தை நாங்கள் கன்ஃபார்ம் பார்த்தோம். என் தம்பியோட ஜாலியாக வெடிச்சிட்டு இருந்தான்.
திரும்பியும் பார்த்தீங்கன்னா போலீஸ் இருந்தாங்க வந்துட்டு உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சுட்டு எல்லாத்தையும் நெருப்பு அணைச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு கிளம்புன்னு சொன்னாங்க. நாங்களும் வேறு வழி இல்லாமல் ஒவ்வொரு பொருளாக எடுத்து க்ளீன் பண்ணி கேபிளில் போட்டு டிஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும். நாங்கள் கிளம்பி தான் ஆகணும் இப்போதைக்கு. ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட தீபாவளி ஜாலியாக தான் போச்சு, ஒரு பிரச்சனை இல்லாமல். இந்த பட்டாசு ஒன்று மட்டும்தான் ஒரு சின்ன தொல்லை. எல்லாம் பட்டாசுலாம் வெடிச்சு கம்ப்ளீட்டாக கடைசி போலீஸ் இருந்தாங்க. நாங்கள் அப்படி முடிச்சாச்சு. ஸோ எங்கள் தீபாவளி இங்கே சூப்பராக போச்சு. நீங்கள் இந்தியாவில் சேஃபாக கொண்டாடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி.